ஆக்சுவலா டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மொக்க ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அனிதாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அதனால வந்து நம்ம சீக்கிரம் டாஸ்க் ஆரம்பிச்சிடலானே. பாருங்க அனிதா ஆரம்பிமா. எல்லா ஆல்பபெட்ஸ்க்கும் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம். மேம்க்கு நான் சொல்றேன். ஆனா அதுல எஸ்ன்ற ஆல்பபெட் மட்டும் ஓடி போகாம நீந்தி போச்சா? ஏன்? ஏன்னா அதுக்கப்புறம் டீ இருக்கு, டீல நீந்தி போச்சு. இல்ல, அதுக்கு முன்னாடி ஆறு இருக்கு, அதனால நீந்தி போச்சு. ரம்யா பாண்டியன் உன்னோட இதுவாமா. சரி, கார் ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? கார் ஓட்ட தெரியலனா என்ன பண்ணுவீங்க? கார் ஓட்ட தெரியலனா ஓட்டையை பெருசாக்கணும். ஒருத்தர் வந்து அவசரமா விக் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு ஓடுனாராம். ஏன்? ஏன்னா அது மேல் மாடி, மேல் தானே வைக்கணும். இல்ல, ஏன்னா அது மொட்டை மாடி இல்ல, அதனால விக் போடுறது. சரி, ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் போறாரு, எனக்கு வீட்டுல சாப்பிடுற மாதிரி தின்னா ஒரு தோசை கொடுங்கன்னு கேக்குறாரு. அவர் வந்து சொல்றாரு முடியவே முடியாது. ஏன் தெரியலையே. தின்னா தோசை தீந்துரும்ல. மேம், நீங்க அமைதியா இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மேடம். ஆரம்பிச்சு விடுங்க, 2 ஜோக் போடுங்க. அவங்களும் எங்க கேட்டகரி தானா? நீங்க வேற அவங்க பயங்கரமான ஜோக் சொல்லி நீங்க கேட்டது இல்ல. மேம், அந்த பயங்கரமான ஜோக், அந்த ஜோக் சொல்லி விடுங்க. நடக்கவே முடியாத பூச்சி. என்ன பூச்சி? நடக்கவே முடியாத பூச்சி. நடக்கவே முடியாத பூச்சி. புள்ள பூச்சி. என்ன பூச்சி மேடம்? என்ன பூச்சி? செத்து போன பூச்சியா? மகேஷ் அண்ணே, காலையில இருந்து என்ன பந்தா தூக்கி போட்டு அடிச்சுக்கிறவர் எப்படி சரிஞ்சு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. மேம், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒருத்தர் டியூப்லைட் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாரு. ஏன்? தெரியல ரம்யா. ஏன்னா அதுல ஜோக் இருக்கு. மேம் மேம், ஒருத்தர் நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது ஷாக் அடிச்சு செத்துட்டா. குளிக்கவே முடியாத ஆறு எது? தெரியல மேடம். 76 86 96 106. இப்பதான் சேர்த்து போனாரு. குளிக்கவே முடியாத ஆறு. செய்யாரு. சாம்பாரியா? கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. சாம்பார். சாம்பார் எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு சொல்றேன் தீனா, இதை எவனோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறான் பார், நல்லாவே இருக்க மாட்டான். நல்லா இருக்க மாட்டான். ரம்யா பாண்டியன், சொல்லுங்க. உங்களோட கெஸ்டா நீங்க வந்ததுக்கு ரொம்ப அழகா நீங்க வந்து அந்த நிறைவா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ஏன்னா அவ்வளவு சிரிச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப மன மகிழ்வாயிடுச்சு. உங்க ஃபேஸ்லயே தெரியுது. ஆமா, நீங்க உட்கார்ந்து ஷோ என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Thank you. எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. மகேஷ் அண்ணா, நம்ம கிராண்ட் ஃபினாலேல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு தம்பி. எப்பவுமே 15 வாரமா பாத்துட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் தாண்டி இந்த ஃபைனல்ஸ்ல இன்னும் பயங்கரமான எஃபோர்ட்லாம் போட்டு சரி பாட்டி, நீ யாரு? நல்ல கேள்வி கேட்ட போனி. என் பேராண்டிய பாதி ஆட்டத்தை கழட்டி விட்டீங்களே, நான் தான் அவன். அது சரி, இது எந்த இடம்? இது வந்து விஜய் டிவி. ஆமா, எதுக்கு இதெல்லாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிய? ஏங்க, இது வந்து பிபி ஜோடிகளோட ஃபைனல்ஸ். யார் யாரெல்லாம் ஃபைனல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? மண்ணெண்ண வேப்பெண்ண வழக்கண்ணே, எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன? ஹலோ, ஏய், நீ பார்க்க நல்ல அம்சமா அழகா இருக்கிற, பேசினாலும் நல்லா பேசுற. ஆனா சேர்வாரோட சேர்ந்து ஏண்டா ஆங்கரிங் பண்ற? நீ தனியா ஆங்கரிங் பண்ண சிவகார்த்திகே ரேஞ்சுக்கு போவே. ஆனா கண்டவனோட சேர்ந்து ஆங்கரிங் பண்ணனா தாடி பாலாஜி தான் ஆவே. மகேஷ், இந்த பாட்டிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. நான் சொல்லலப்பா, எனக்கு எதுக்கு வம்பு? ஊர் உலகத்துல அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அரசல் பரசல் என் காதுல விழுந்துச்சு, அதை சொல்ல வந்தேன். அதுக்குள்ளயும் அவனை அனுப்புடா. அவன் பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரி பாக்குறான், எனக்கு பிடிக்கல. யார? நீதே. போடி போடி போக்காதவளை கிளட்டிச்சிருக்கி. அட போடா போக்கத்த பயம் அவனே. பகுந்தி வெண்ணையா திச்சு தேய்ச்சிட்டு ஜாக்கிரத. பேச வந்துட்டான், பேச. ஏய், ரமேஷ் இருக்கானே, அவனை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா ஊர்ல? என்ன பேசுறாங்க?
அவன் மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க பேரை மேல போட தூக்கி போட்டு கீழே போட்டு உருட்டி உருட்டி பண்றோமே, நான் மட்டும் ஏன் சம்யுக்தாவை அப்படி தூக்கி போட்டு ஆடக்கூடாது? அப்படி நேரா போய் டான்ஸ் மாஸ்டர் கேட்டான். அந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன சொன்னா, அதுக்கு என்ன தங்கமா செஞ்சிருவான்னு சொல்லிவிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு கத்திய தூக்கிட்டே சொல்லறது தெரியாது, சம்யுக்தாவை தூக்கிட்டு எப்படி சொல்லிட்டுவான்னு கேட்கறான். ஏப்பா இது நான் சொல்லல, மணி மாஸ்டர் தான் சொன்னா, அவனை போய் கேளு, எனக்கு எதுக்கு வம்பு? அழா என் சக்கலத்தியே பெருமாளை பாக்கெட்ல போட்டு போறாதானே நீ? ஓடி வாரா பாரு வக்கத்தட்டவா. அக்கா அக்கா தள்ளுடா மவனே. அக்கா நீ ஒளிச்சு வச்ச பிஸ்கட் பிக் பாஸ் விளக்க மாத்திரம் அடிச்சுட்டு பத்தாதுடி, பிரிச்சு மேஞ்சிருவேன். போய் உட்காரங்கடா. ஓடி போய் உட்காருப்பா. இவ இருக்கால, இவதான் சின்ன தாரா நயன்தாராமா. இவ நயன்தாரான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் நயன்தாராக்கே மவுசா. சரி அந்த விளக்கு மத்த கீழே போட்டு சொல்லிட்டு திரியற சிரிக்கி அவ. சரிடி கிறுக்கி. இவ எல்லாரும் மாவட்டம்டா. ஆனா அங்க இருக்குது பத்தியா அழகா, அதுதான்டா நல்ல பிள்ளை. அது எனக்கு போன் செஞ்சு, ஆயா உங்க பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கானே, அவன் எவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா ஹாட்டா இருந்தா, அவன் மட்டும் வந்திருந்தான் வை, இவனுங்கெல்லாம் வாயெல்லாம் நல்லா தைச்சிருப்பேன். அப்படியா? நீ வந்து எல்லாருக்கும் ஏதாவது சூனியம் முடிக்கிட்டு இருக்க, அதனால வந்து உனக்கு யாரும் இல்லைன்ற தைரியம் உனக்காகவே ஒருத்தனை நாங்க இறக்கி இருக்கோம். அவன் மட்டும் வந்தான் உன்னை காலி பண்றான். அட போடா. யார் அவன்? வடக்கம்பிக்கு பேண்ட் சட்டை தைச்சு போட்ட மாதிரி பப்பரக்கான்னு தலையை விரிச்சிட்டு வந்திருக்கான். யாரா அது? செப்டிக் டேங்குக்கு சேலை கட்டினா மாதிரியே இருக்குது. செப்டிக் டேங்க்னே செருப்பு பிஞ்சிரும். ஆயா அட நீயா? நான் பேராயா? ஐயோ இவனும் என் பேரன் தான். சுரேஷ் சக்கரவர்த்தி என் மக வைத்து பேரன், இவன் என் மக வைத்து பேரன். அதெல்லாம் கடக்கட்டும். பாட்டிய பார்க்க இவ்வளவு நாள் கழிச்சு வரியே, என்னத்தை வாங்கிட்டான்? வரும்போது வெளில திட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். உன்னை எதுக்கு திட்டுறாங்க? உள்ள விட மாட்டான்டாங்க ஆயா. ஆட போட போக்கத்தவனே. இங்கனே பிக் பாஸ் ஷோல சுரேஷ் சக்கரவர்த்தி பெரிய ஸ்டார். அவன் பேரை சொல்லி அவனுக்கு அசிஸ்டன்ட் சொன்னா உள்ளார விட்டுருப்பாங்கல்ல. சொன்னனே, அவனே வனிதா அசிஸ்டன்ட், அவனுக்கு நீ அசிஸ்டன்டான அடிச்சு வெளில அனுப்புறானுங்க. செருப்பு பிஞ்சிரு. ஆயா 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 அருவாமனையில கிருகிருன்னு அறுத்துருவேன், கல்லு காஞ்சுக்கிட்டு தோச்சு காயப்பட்டுருவேன். சாரிடி மெஜாரிட்டி மென்டல். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, முடிச்சிடுறேன். ஆயா ஐயோ ஆயா பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. ஆயா நான் வந்து எப்படியா உள்ள வந்துட்டேன், நீ எப்படி உள்ள வந்த? நான் ரம்யா கிருஷ்ணனே உள்ளார விட்டாங்க. ஏண்டி இங்க வா. ரம்யா கிருஷ்ணனா? அங்க பாரு, பொமகரனேட் ஜூஸ் மாதிரி பளபளன்னு இருக்கு. அவங்க எங்க? பராமரிப்பு இல்லாத பஸ் ஸ்டாண்ட் இருக்க. நீ எங்கடி? ஆயா சரி ஆனா இருக்கட்டும், எதுக்கு என்ன வர சொன்ன? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியுமே, டிவில மூஞ்ச காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மூஞ்ச காமிச்சு 3900 வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பேன். அதுக்கு இல்லடா. தெரியுமே, ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் கிடையாது. மதிய சாப்பாடு, வரத்துக்கு வாகன ஏற்பாடு, அது மட்டும் தான் போடுவாங்க விஜய் டிவில. ஹாயா சரி, அப்ப எதுக்கு நீங்க வந்த சொல்லு. என் பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தியும் அந்த குட்டி வனிதாவும் அட்டகாசமா ஆடிட்டு இருந்தாங்களே, அவங்க ஆட்டத்தை ஆப்பிளே நிறுத்திவிட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்களே. ஏன்? ஆமாயா, அவங்க நல்லா ஆடினாங்க, அதனாலதான் அனுப்பிச்சாங்க. நல்லா அண்ணன் ஏன்டா அனுப்பிடு? டான்ஸ் ஆட சொன்னா நல்லா வாயாடினாங்க, அதனாலதான் பாதியில அனுப்பிச்சாங்க.
அவனை எலிவிச வச்சாங்களே. பயத்துல பதறாத, எலிமினேஷன் அது எலிமினேஷன். அதாவது என்ன ஒரு அளவுடா ஆ. அந்த எலிமினேஷன் பண்ணாங்களே, ஆ. அந்த ப்ரோமோ பிச்சுக்கிட்டு கோடி கோடியோ மக்கள்லாம் பார்த்தாங்க. ஆமா, அந்த ப்ரோமோ என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சோ மேடம், இந்த ஷோவோட ப்ரொடியூசர் புது வீடு வாங்கிட்டாங்க. சூப்பர் சுரேஷ். காசு இல்லன்னு போன் பண்ணி 2 பேர்ட்ட கடை வாங்கிட்டான் மேடம். போறவனே அவன் ஒரு படத்துல நடிக்கிறான். தெரியுமா? அந்த படம் பேர் கூட எனக்கு தெரியும். வாழை தோட்டம் வயசான ஆன்ட்டி கூட ஓட்டம்னு ஒரு படம் பண்றான் மேடம். இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. ஆமா, டைட்டிலே சூப்பரா இருக்குது. ஏலே ஐயோ, டேய் சாவி இருந்தா குடுங்கடா. டேய் சாவி இருந்தா குடுங்கடா. யாத்தா என்னாச்சு? ஏய், நகைச்சுவை கெடுக்காத, உள்ள போ. உள்ள போ, கெடுக்காத, கொடுக்கறத கெடுக்காத, உள்ள வா. சொல்லு ஆயா. சரி ஆயா, மாவனே. எதுக்கு இங்க வந்து என்ன வெரிஃபிகேஷன் நீங்க வந்த? இல்லடா, நீ பிபி ஜோடி எல்லாம் பாக்குற இல்ல? ஃபுல்லா ஒண்ணு விடாம பிபி ஜோடி பாப்பேன். எது கேட்டாலும் சொல்லுவேன். எது கேட்டாலும் பிபி ஜோடியை பத்திகள் நான் சொல்லுவேன். சரி. ஆ. ரம்யா கிருஷ்ணன் வந்தா என்னத்த பாப்ப? அவங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்கன்னு பாப்பேன். நக்குல் வந்தா என்னத்த பாப்ப? அவர் எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாருன்னு பாப்பேன். சோம் வந்தா என்னத்த பாப்ப? அவர் என்ன காஸ்டியூம் போட்டு ஏஞ்சி கை தட்டுறாருன்னு பாப்பேன். சுரேஷ் வந்தா என்னத்த பாப்ப? என்ன கேட்ட? சுரேஷ் வந்தா என்னத்த பாப்ப? டிவி ஆஃப் பண்ணி வேலையை பாப்பேன். ஆயா 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 பாரு ஆயா, உன் எழுப்பு வேணும்ட்டு தான் உன்னை போனா போட்டேன்னு விடுறேன். இல்லாட்டா வகுந்திருப்பேன் வகுந்து. ஆயா சரி, வந்ததுல இருந்து பாக்குறேன். எதுக்கு நீ சாரிக்கே முறைச்சு நிக்கிற? பின்ன என்னவா அவன் ஆட்டம் ஆடுறான். ஆனா மார்க் அள்ளி போடுறாங்களே. என் பேராண்டி ஆட்டத்துக்கு முன்னாடி அது என்னடா ஆட்டம்? ஏண்டி கஷ்டப்பட்டு ஏர்ல ஆடுற அவன் எங்க? மாத்திரை போட்டு ஆடவே முடியாம கேர்ல ஆடுற இவன் எங்க? பிரிச்சிருவேன். விட்டேன்னு வை, நீ கேர்ல ஆடுவ, ஜாகிரத. சரி, ஜூலி வரல? வரல. அதுக்கு டான்ஸ் தான் வரலன்னு பார்த்தா ஃபைனல் பார்க்க கூட வரல பாத்தியா? ஆனா அந்த ஜூலிக்கு சென்றாயனுக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னையா? சிம்பிள் தான். ஜூலி ஸ்டேஜ்ல டான்ஸ் மட்டும் தான் ஆடும். அதை தவிர்த்து எது பண்ண சொன்னாலும் பண்ணாது. ஆனா அந்த சென்றாயன் எல்லாம் பண்ணுவான். ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டான். நீ ரொம்ப ஏய் ஷனாய் நகர் சனப்பண்ணி, நடுவுல வாடி. நடுவுல வா, நடுவுல வந்து மார்க்ல நின்னடி. ஆயா, காமெடியில அப்படி இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நீ கடைசி எபிசோடு கோச்சிட்டு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் ஏத்திருக்காங்க. தைரியமா அடிப்ப இன்னைக்கு. நானாவது சன பண்ணி எறும்பு கடிச்ச எலும்பு மாதிரி இருக்கிறான். நாய்க்கு தூக்கி போட்டுறேன், ஜாகிரத. ஹாஜித் பாத்தியாயா? ஆமாண்டா. ஆமா. அவன் சகலகலா வல்ல வேண்டாயராசா. ஆமாயா, அவனுக்கு டான்ஸ் தெரியும். ஆமா. பாட்டு தெரியும். ஆமா. ஆக்டிங் தெரியும். ஆமா. மோனோ ஆக்டிங் தெரியும். ஆமா. ஜிம்னாஸ்டிக் தெரியும். ஆமா. மிமிக்ரி தெரியும். ஆமா. ஆனா இதெல்லாம் தெரியும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல யாருக்குமே தெரியாது ஆயா. வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் வைத்தறிச்சல். கோபப்பட அங்க பாத்தியா? ஐயோ நிஷா, ஐயோ வேணாம்டா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஃபைனல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆயா வந்துருச்சு ஆயா. இந்த ஷோலியே பெருசா ஆடுறது அவனா? சும்மா போய் சொல்லாத. அது எங்க பெருசா ஆடுது? வயசான பெருசா வச்சுக்கின்னு போரா ஆடுது. நான் பாத்துருக்கேன். ஐயோ கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறேன். ஆயா, ஆனா எல்லாம் என்ன வேணா சொல்லு. அது ஒரு கார் பாத்தியா? நம்ம தலைவன் சோமு, அவர்தான் விஜய் டிவி சரியான பீஸ். ஏன் கேக்குறியா? தம்பி இந்த ஷோல பாட்டு பாடுவாரு, பீபாயிங் பண்ணுவாரு, ராப் பண்ணுவாரு, ஆக்டிங் பண்ணுவாரு. அப்புறம் என்னடா பெரிய பீசி? டான்ஸ் ஷோல டான்ஸ தவிர்த்து எல்லாம் பண்றாருல, அவர்தான் விஜய் டிவிக்கு சரியான ஆளு. ஆட போடா, என் பேராண்டி தான் நம்ம சரியான ஆளு. ஆமா. வாடி வாடி வாடி, அடியே பண்ணி கடிச்ச பண்பட்டுச்சாம். எல்லாம் இருக்கட்டும். ஆயா, என்னதான் நீ சந்தோஷமா இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன் ஆயா? ஆமாண்டா, பின்ன என்ன வேண்டா. ஏன்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் என் பேராண்டி சுரேஷ் சக்கரவர்த்தி. ஆமா. எப்படியாவது வந்து பினாலையில வந்து அவன் பரிசு வாங்குவான், அதுக்காக வீடு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். என்ன கொடுப்பாங்க? வீடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்ப வீடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாதி விலைக்கு வாங்கின 2 பொக்கே கொடுப்பாங்க. 2 ஜட்ஜஸ் வந்து கைய கொடுப்பாங்க. இது மட்டும் தான் இப்ப கொடுப்பாங்க. அது இல்லாட்ட போகுது. ஆனா நம்மள நிறைய ஷோல எடுத்துப்பாங்கல்ல. என்னது நீ பண்ண வேலைக்கு உன் போனை கூட இதுக்கு அப்புறம் எடுக்கவே மாட்டாங்க விஜய் டிவில இருந்து. ஆடப்படா, என் போன் எடுக்கட்டா போட்டோம், அது பரவாயில்ல. ஆனா என் பேராண்டி அவன் லெஜெண்ட், அவன் பெரிய ஆக்டர், அவன் சூப்பர் சர்பேன் சுரேஷ் சக்கரவர்த்தி தான்டா. அவன் போன் பண்ணாங்கன்னா இவன் எடுக்காம இருக்க முடியாது. ஆயா, அவன் நம்பர்லாம் விஜய் டிவி டெலீட் பண்ணி 4 நாள் ஆகுதான். அவனா வாட்டடா கேட்டு தான் அந்த ஷோக்கு வந்துக்கிறான். ஆயா, ஒன்னை எலிமினேட் பண்ற மாதிரி எடுப்பட்ட சிரிக்க பாரு மாவனே.